ஏன் நீங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் கொடுக்கின்ற மிகச்சிறப்பான ஆட்சி ஒரு 20 பசங்க போயிட்டு பதாகையை தூக்கி பிடிக்கிறதுனால உங்களோட ஆட்சிக்கே களங்கம் ஏற்பட்டுருமா? உங்களுக்கு புரியலையா? அந்த சாருங்கிறது வந்து திமுகவில் இருக்க ஒரு முக்கிய ஒரு மந்திரி அப்படின்னே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அது டைரக்டாக ஒரு திமுகவோட இமேஜை தானே உடைக்கும். முதலமைச்சரே நம்பிட்டு போட்டோமே, என்ன தப்பு? இந்த ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த சிறுமிகள் அல்லது பெண்கள் மீது இந்த மாதிரியான எஃப்ஐஆர், அதாவது அவங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர், அவர்கள் மீதான குற்றச்செயல் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர், இவை எல்லாமே இப்படி தான் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்றைக்கி தான் நீங்கள் முடிச்சுட்டு கண்டுக்கிட்டீங்களா? ஓ, இது வந்து வெளியில் வந்தது காரணம் வந்து சாஃப்ட்வேர் குழப்பம்ன்றது இன்றைக்கி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் காவல்துறை தூங்கி கொண்டிருந்துருக்கு. இது வந்து ஒரு வைரலாக பரவ ஆரம்பிச்சிடும், இளைஞர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ இளைஞர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா இது தடுக்கவே முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்போ கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி என்ன? இவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும். இனிமேல் இது மாதிரி இவர்கள் குரல் கொடுக்கக்கூடாது. இது மாதிரியான பொது விஷயங்களில், அதாவது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் பேசவே கூடாது. இங்கே அண்ணா நகரில் நடந்த 7 வயது சிறுமி அந்த பாலியல் பலாத்காரம் சம்மந்தப்பட்ட அந்த அதுலேயும் இவங்க சொதப்பினாங்க. நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்கிறது, உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. சரியா? அடுத்து இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி மாணவி, சரியா? அடுத்து போஸ்டர் மேலே மண்ணை வாரி இறைத்து சாபம் விட்ட பாட்டி, சரியா? அப்போ ஒரு சிறுமி, பெண்மணி, பாட்டி அப்படின்னு சாகிற வரைக்கும் எந்த பெண்ணுமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது இந்த ஆட்சியில், அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. இதை எடுத்து சொன்னால் வழக்கா? சீமான் அங்கே ஒரு 2 மணி நேரம் பேசிட்டாருனாக்கா உனக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை வரப்போகுது? சீமான் இன்றைக்கி நேற்றா பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் காலங்காலமாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பொழுதெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்போ ஏற்பட போகுதா? அப்போ இங்கே உண்மை என்னென்னா, நீ பயந்து போயிருக்க. இவ்வளோ குறிப்பிட்ட சில 1000 பேர் வருவாங்கன்னு அனுமதி கேட்டார். ஆனால் அதை விட பன்மடங்கு நபர்கள் கூடுவார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்த காரணத்தினால நாங்கள் வந்து இந்த கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். உண்மையிலே அப்படி தான் நடந்துச்சா? நிறைய பேர் வந்துட்டாங்களா? என் கேள்வி, அவர் உங்களுடைய கைக்கூலிகள் தான், சைபர் கூலிகள் தான் கூவிக்கிட்டே இருக்காங்க. நாலு ஒரு மேனியும் பொழுது வண்ணமும் சீமானுடைய கூடாரம் காலியாகிறது. ஆமாம், நேற்று கூட போட்டிருந்தாங்க நிறையா. சீமானுடைய கூடாரம் காலியாகிறது தானே அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ காலியாகக்கூடிய கூடாரத்தை வைத்திருக்கின்ற ஒரு தலைவருக்கு ஏன் அவர் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கூட்டம் வரும்னு நீங்களே சொல்கிறீங்க? கூட்டம் என்று வந்தால், ஒரு பொதுக்கூட்டம் என்று வந்தால், சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியுடைய அந்த நவம்பரில் இந்த கூட்டம் நடந்தது, மாவீரர் நாள் கூட்டம் நடந்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் கலைந்த உடனே அங்கே ஏதாவது குப்பையில் கூட்டப்பட்டு அதை அவங்க எல்லாருமே எடுத்து அப்புறப்படுத்திட்டு தான் போனாங்க. சரியா? நீங்கள் சமீபத்தில் விஜயோடைய கட்சியோட கூட்டம் பார்த்தோம், மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ குப்பை கூலமாக இருந்ததுன்ட்டு. இது விஜயோட கட்சி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமும் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அதில் ஒரு மாறுதலாக, ஒரு மாற்றத்தை தரும் வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள். வணக்கம் இடமலம் நேர்களே, இந்த ஆண்டின் கடைசி நேர்காணல். ஆனால் அடுத்த வருஷமும் நம்ம வீரியத்தோடு செயல்பட தான் போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கிஷோர் கே சாமிகள் கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினர் தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் நடத்தணும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் அப்படிங்கிறப்போ அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனுமதியின்றி போராடுறதுக்கான முயற்சியை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கைது செய்யப்படுறாங்க. EA மாலில் வந்து அதிமுக போயிட்டு யார் இந்த சார் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்திருக்காங்க. அவங்க மேலே ஆர்ம்ஸ் ஆக்ட் போட்டு கைது செய்யறதுக்காகவும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் குறித்து தான் வந்து கிஷோர் கே சாமிகள் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். மன்னிக்கணும், ஒருத்தரோட பேர் சொல்ல மறந்துட்டேன். அவரும் கைது பண்ணிட்டாங்க, அப்புறம் விடுதலை ஆயிட்டாரு. புஷி ஆனந்த். ஆமாம், டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படின்னு. ஸோ அதிமுகவினர் அதுலேருந்து முதல்ல ஆரம்பிப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா EA மாலில் போயிட்டு ஒரு நூதன போராட்டம் நடத்துறதுக்காக, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் இந்த விஷயத்து மேலன்றதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகை ஏந்தினாங்க. அவங்க மேலெல்லாம் வந்து ஒரு ஆர்ம்ஸ் ஆக்ட் வழக்கு தொடர போகிறாங்க. அவங்க தான் ஆயுதங்களை தான் எடுத்துகிட்டு போனாங்களா நம்ம மால்? இல்லை, அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஐடி விங், அதிமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க வந்துட்டு ஒரு மாப் இது பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ளாஷ் மாப் மாதிரி பண்ணுற மாதிரி டக்குன்னு போயிட்டு அந்த பதாகைகளை காண்பிக்கிறாங்க. நீங்கள் EA மாலுக்குள்ளே காமிக்கிறாங்க. இதற்கு நீங்கள் முன் அனுமதி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறதுன்றது வேறு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து அந்த ஃப்ளாஷ் மாப் மாதிரி அவங்க கொண்டு போய் அந்த பதாகைகளை காண்பித்தது என்பது அந்த மாலில்
ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அவங்க நோக்கம். ம், ம், ம். இட் ஸோ ஹேப்பன் தட் அந்த வீடியோ வெளியில் வந்து அது அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பித்த காரணத்தினால ம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு Attention-அ create வைரல் பண்ணிருச்சு. வீடியோவாக போனது அப்படின்றதுனால இது வந்து நமக்கு எதிராக நடந்துருச்சு அப்படின்றத ஒரு ஈகோ ப்ராப்ளமாக எடுத்துக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதை எடுத்துக்கொண்ட காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கு பதிவு பண்ணுறாங்க. சரி, வழக்கு பதிவு பண்ணுறது எப்படி பதிவு பண்ணுறாங்க? இவங்க வந்துட்டு அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் உள்ள. இப்படியெல்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யவிருப்பதாக அல்லது செய்திருப்பதாக தகவல். இப்போ நாம் கேட்கக்கூடியது என்னன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஒரு போராட்டம் என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. நீங்கள் போராடலாம், நாம் போராடலாம், யார் வேண்டுமானாலும் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் முன்னெடுத்து போராடலாம். சரி, ஒரு கூட்டம் என்று வைக்கிறீங்கன்னாக்கா அந்த கூட்டம் என்பதனை கூட்டுவதற்கோ அல்லது அங்கே வந்து ஒரு 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 பேசுவதற்கோ அப்படின்றதுக்கு வேணால் முன் அனுமதி பெற வேண்டும்னு சொல்லலாம். இது ஒரு சர்வசாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். இதை எதற்காக அரசாங்கம் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்கிறதுன்றது எனக்கு புரியல. ஆனால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்றால் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால தானே பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறதுனால மட்டும் பேசுகிறாங்களா? இவங்க கொண்டு போய் அந்த பதாகையை வச்சதுனால தான் இந்த பிரச்சனையாச்சா? இல்லையே, ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது, அது பேசு பொருள் ஆகியிருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து பல இடங்களில் பல தளங்களில் விவாதிக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்வீங்க? இதை எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொய் வழக்குகளை போட்டு கட்டுப்படுத்துவீங்க? அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் பயந்து போயிருக்கீங்க? ஏன்னா முதலமைச்சர் போகின்ற இடத்துல எல்லாம் நாங்கள் 200ன்னு கூவிட்டு இருக்காரு. இப்போ 200 தொகுதிகளுக்கு மேலே வரப்போகிற உங்களுக்கு எதுக்கு இந்த கவலை? சரி, அதை எல்லாருமே டார்னிஷ் பண்ணிடுவாங்க, அந்த இமேஜை உடைச்சிருவாங்க. எப்படிங்க நீங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க? நீங்கள் கொடுக்கின்ற மிகச்சிறப்பான ஆட்சி ஒரு 20 பசங்க போயிட்டு பதாகையை தூக்கி பிடிக்கிறதுனால உங்களோட ஆட்சிக்கே களங்கம் ஏற்பட்டுருமா? உங்களுக்கு புரியலையா? அந்த சாருங்கிறது வந்து திமுகவில் இருக்க ஒரு முக்கிய ஒரு மந்திரி அப்படின்னே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க எல்லாருமே. ஸோ அது டைரக்டாக ஒரு திமுகவோட இமேஜை தானேங்க உடைக்கும். முதலமைச்சரே நம்பிட்டு போட்டோமே, என்ன தப்பு? நம்புறதுன்றது அவங்களோட விருப்பங்க. இதை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் செயல்பட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த களங்கம் ஏற்பட்டிருக்காதுல்ல. நீங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் செயல்படலைன்றதுனால தான் இந்த பிரச்சனை வருது. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அந்த நபர் யார், அந்த நபர் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. யார் அந்த சார்ன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியதானே யாருன்னு. உங்களுடைய காவல்துறை வெளியிட்ட சட்டப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடாது, இருந்தாலும் வெளியிட்டிருக்கின்ற அதற்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் அதை கண்காணிக்கிறது. அவர்கள் வந்து அது வெளியிட்டு விட்டார். சரி, அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள்னா ஏன் ப்ரெஸ் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க? சரி, பப்ளிஷ் பண்ண ப்ரெஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் பிஎன்எஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே திரும்பவும் சொல்கிறேன், புரியாதவர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்றது ஜூலையிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 1லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஜூலையிலேருந்து இன்றைக்கி டிசம்பர் வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இந்த ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த சிறுமிகள் அல்லது பெண்கள் மீது இந்த மாதிரியான எஃப்ஐஆர், அதாவது அவங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர், அவர்கள் மீதான குற்றச்செயல் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர், இவை எல்லாமே இப்படி தான் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்றைக்கி தான் நீங்கள் முழிச்சிட்டு கண்டுக்கிட்டீங்களா? ஓ, இது வந்து வெளியில் வந்தது காரணம் வந்து சாஃப்ட்வேர் குழப்பம்ன்றதை இன்றைக்கி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் காவல்துறை தூங்கி கொண்டிருந்திருக்கிறது. எத்தனை பேருடைய எஃப்ஐஆர் இந்த மாதிரி பொதுவெளிக்கு வந்ததோ இல்லையா? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஒரு கேள்வி எழதான் செய்யும். சரியா? நீ யூ ஆர் பிளேமிங் தி சாஃப்ட்வேர். அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம். சரி, மத்திய அரசாங்கம் ஹேண்டில் பண்ணி ஜூலையிலேருந்து இன்னி வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குல்ல. உன்னோட கூற்றுப்படியே ஜூலையில இன்னி வரைக்கும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? உனக்கு எதுக்கு உளவு பிரிவு? உனக்கு எதுக்கு விசாரணை பிரிவு? உனக்கு எதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவு? இதெல்லாம் தேவையே இல்லையே.
சரி, இப்போ இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்ன்றது போடுறது என்ன மாரியான ஒரு அதாவது இல்ல நீங்க ஆர்ம்ஸ் கேரி பண்ணாங்க, ஆயுதத்த எடுத்துட்டு போனாங்கன்றது அதோட நீங்களுடைய குற்றச்சாட்டா அது? நோக்கம் என்னன்னா, ஆ, துப்பாக்கி எடுத்துட்டு போனாங்கன்னு ஆர்ம்ஸ் ஆக்ட் வரும். ஓகே. மத்தபடி எடுத்துட்டு போனாங்கன்னாக்கா கிரீவியஸ் வெப்பன்ஸ், ம், ம். கிரீவியஸ் இன்ஜுரியை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் கேரி பண்ணாங்க. அருவாள், கத்தி ஆமா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு போனாங்க அப்படின்னா, அதையும் நீங்க வந்து கடுமையான ஒரு செக்ஷனுக்குள்ள நீங்க போடலாம். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இளைஞர்கள் இந்த மாதிரி பதாகைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு வைரலா பரவ ஆரம்பிச்சுரும். இளைஞர்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சுரும். அப்ப இளைஞர்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சுருச்சுன்னா, இத தடுக்கவே முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. அப்ப கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி என்ன? இவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும். இனிமேல் இது மாரி இவர்கள் குரல் கொடுக்கக்கூடாது. இது மாதிரியான பொது விஷயங்கள்ல, அதாவது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் பேசவே கூடாது. பேசுறதுக்கே யோசிக்கணும். அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஹராஸ் பண்ணீங்கன்னாக்க, அவர்களை துன்புறுத்துவது, அச்சுறுத்துவது. முதல்ல அச்சுறுத்துவது. அச்சுறுத்தலுக்கு அவர்கள் அஞ்சவில்லை என்றால் துன்புறுத்துவது. துன்புறுத்திட்டீங்கன்னா, அது யாரும் இனிமேல் யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்ப இந்த வீடியோவ பார்க்குறாங்க. நானும் நீங்களும் பேசுற இந்த வீடியோவ ம், சில 1000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ம். சில 1000 பேர் பார்க்குறாங்க, பல்லாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அதில நெறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பசங்கள, "ஏய் அதெல்லாம் போகாத. எல்லாம் கேஸ் எல்லாம் வந்துரும். நீ போகாத." அப்படின்ட்டு தடுத்து நிறுத்துவாங்க. இதுதான் சைக்காலஜிக்கலா இவங்க இன்டைரக்ட்டா பண்றது. ஒரு பயமுறுத்துறாங்க. அவ்வளவுதான். உளவியல் ரீதியாக நீங்க ஒரு அச்சுறுத்தலை அனுப்புகிறீர்கள் எல்லார் வீட்டிற்கும். இதெல்லாம் பண்ணா கேஸ் வந்துரும் பார்த்துக்க அப்படின்ட்டு. அப்போ கெரியர் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ட்டு எந்த இளைஞனும் வரமாட்டான். இதுதான் இவர்களுடைய நோக்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரி. இதுதான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு விஜய். நீங்க புஷி ஆனந்த பத்தி சொன்னீங்க. புஷி ஆனந்த் மட்டும் இல்ல. புஷி ஆனந்த் மட்டும் இல்ல. ஆ, நிர்வாகிகள் பல பேர். நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? வெறுமே கடிதம் அவர் அவர் எழுதிய கடிதம். அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதாமே பர்மிஷன் விஜய் எழுதிய கடிதத்தை ம். அவங்க வந்து நகல் எடுத்து அவங்க பொதுமக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. யார் சொன்னது இதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு? அப்படியா? அதெல்லாம் அவசியம் என்ன இல்லையா? இருக்கு சட்டம்? எங்கே காமிங்க. நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்லியோ, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லியோ, நீங்க வேண்டுமானால் இதுன்னு இது பண்ணலாம். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பட் நீங்க சொல்லுங்க. ஐ ரைட் எ லெட்டர் டு த பப்ளிக். எல்லாரும் சேஃபாக இருங்க. இந்த அரசாங்கம் நம்மை காப்பதில் தவறிவிட்டது இப்படின்னு நம்ம சொல்கிறத நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஜனநாயகத்தில் ரொம்ப இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம். இப்போ இதே ஏன் தடுக்கிறீங்க? உங்கள் நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் இவங்க வெளில வந்துடக்கூடாது. இவங்க வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கக்கூடாது. பெண்களே பெண்களோட பிரச்சனை பத்தி பேசினா- பேசினா மத்த பெண்கள் கிட்ட இம்பாக்டா போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் பேச ஆரம்பித்தா அப்போ எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, ஐயோ போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் யாரும் வரமாட்டாங்கல்ல. இதுதான் இவர்கள் முயற்சி செய்வது. நாம் சொல்லக்கூடியது உள்ளபடியே என்னென்னா, இங்கே அண்ணா நகரில் நடந்த 7 வயது சிறுமி அந்த பாலியல் ம். பலாத்காரம் சம்மந்தப்பட்ட அந்த அதுலேயும் இவங்க சொதப்பினாங்க. நம்ம சொல்லலை. உச்சநீதிமன்றம் சொல்கிறது, உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. சரியா? அடுத்து இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி மாணவி. சரியா? அடுத்து போஸ்டர் மேலே மண்ணை வாரி இறைத்து சாபமிட்ட பாட்டி. சரியா? அப்போ ஒரு சிறுமி, பெண்மணி, பாட்டி அப்படின்னு சாகிற வரைக்கும் எந்த பெண்ணுமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது இந்த ஆட்சியில் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. இதை எடுத்து சொன்னால் வழக்கா? சரி, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவரோட தலைமையில எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி அவங்க போயிட்டு ஒரு ஊர்வலமோ, ஆவேசத்துல கூச்சல்ல வந்து போட்டிருந்தாங்க. அப்போ நிர்வாகிகள கைது பண்ணாங்க. அப்புறம் சீமான் அங்க வராரு கார்ல. அவர் கார்லயே உட்கார்ந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கும்போது, அத பாதியிலே நிறுத்தி அவர கைது பண்ணி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து என்னங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா? நீங்க இல்ல யோசிச்சு பாருங்க வருண். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? ம். இவர் வந்து அனுமதி கேட்டார். இவ்வளோ குறிப்பிட்ட சில 1000 பேர் வருவாங்கன்னு அனுமதி கேட்டார். ஆனால் அதை விட பன்மடங்கு நபர்கள் கூடுவார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்த காரணத்தினால நாங்கள் வந்து இந்த கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே அப்படிதான் நடந்துச்சா? நெறைய பேர் வந்துட்டாங்களா? இப்போ என் கேள்வி, அவர் உங்களுடைய கைக்கூலிகள் தான், சைபர் கூலிகள் தான் கூவிக்கிட்டே இருக்காங்களே, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சீமானுடைய கூடாரம் காலியாகிறது, ஆமா, நேத்தி கூட போட்டிருந்தாங்க நெறையா பார்த்தேன். சீமானுடைய கூடாரம் காலியாகிறது தானே அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ காலியாகக்கூடிய கூடாரத்தை வைத்திருக்கின்ற ஒரு தலைவருக்கு
ஏன் அவர் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கூட்டம் வரும்னு நீங்களே சொல்கிறீங்க. அவங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமான கூட்டம் வரும் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போது நீ காலியாகக்கூடிய கூடாரம் என்பது பொய் அப்படின்றது உங்களுடைய வாதத்தின்படியே அடிபட்டு போகுது. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறையினரை நாங்கள் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதனால் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்றாங்க. சரி, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றால் கடந்த வாரம் நீங்கள் விசிகாக்கு அதே இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அனுமதி? அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது, அதற்கு எதிரான போராட்டம் நடத்திய பொழுது நீங்கள் அதே இடத்துல கொடுத்துருக்கீங்களே அனுமதி. அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்படலையா? வள்ளுவர் கோட்டத்தில் அந்த பர்டிகுலர் இடம் எதற்காக நீங்கள் டிமார்க்கெட் பண்ணி வச்சுருக்கீங்க? போராட்டம் நடத்துவதற்காக நீங்கள் டிமார்க்கெட் பண்ணி வச்சுருக்கீங்க என்றால் நீங்கள் போக்குவரத்து நெரிசலை காரணம் காண்பித்து டிமார்க்கெட்டே பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் காவல்துறையினரை இந்த நியூ இயர் இருக்கிறதுனால, புது வருட பிறப்பு இருக்கிறதுனால நாங்கள் அந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும், ஸோ அதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல இடங்களுக்கு அனுப்பிவிட்டோம், ஆயிரக்கணக்கான போலீஸார்களே அனுப்பிவிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, நியூ இயர் செலிப்ரேஷன் என்பது மாலையில் ஆரம்பிக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் காலையிலேயே அனுப்ப போகிறீங்க? சரி, அப்படி அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஏன் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரை கொண்டு அங்கே ஏன் நிறுத்துறீங்க? எதுக்குன்னா அந்த அதாவது சட்டத்தை மீறி, அதாவது அனுமதியை மீறி, சட்டத்தை மீறி சொல்ல மாட்டேன், அனுமதியை மீறி இந்த போராட்டம் நடைபெற போகிறது அப்படின்ற அனுமானத்தில் நூற்றுக்கணக்கான போலீஸாரை நீங்கள் நிறுத்துறீங்க. அப்போ நூற்றுக்கணக்கான போலீஸார் தான் இருக்காங்களே, அப்போ அதை வச்சு பாதுகாப்பை கொடுத்துட்டு போகலாமே. அவங்க என்ன மிஞ்சி போனால் 2 மணி நேரம் பேச போகிறாங்களா? 2 மணி நேரம் பேசிட்டு இந்த கூட்டம் கலைய போகுது. சரியா? அப்போ அதுக்கு கூட உங்களால் அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் உங்களுக்குள்ள ஒரு பயம் தொற்றி கொண்டு விட்டது. நீங்கள் வெளியில் வேணால் சொல்லிக்கலாம், 200 நீங்கள் வெளில வேணால் சொல்லிக்கலாம், உங்களுக்குள்ள பயம் இருக்குது. அதனால தான் எந்த கட்சி துண்டு பிரசுரம் கொடுத்தால் கைது, தட்டியை தூக்கி பிடித்தால் கைது, போராடுவோம் என்று கூடினால் கைது, இன்னும் வேறு என்னது கைது பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை புது புது காரணங்களை கண்டுபிடிச்சி கைது பண்ண போகிறீங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ ஒரு வேளை அவர் பேசி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி பிளம்பில் அங்கே இருக்கவங்களாம் ஏதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருவாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா அந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காருல்ல, இதே வள்ளுவர் கோட்டத்தில் இதே சீமான் பேசியிருக்காரா இல்லையா? அப்பொழுதுலாம் இது மாதிரி நடந்திருக்கா? நான் புரிந்து கொண்ட வரையில் மற்ற எல்லா கட்சிகளுடைய தொண்டர்களை விட ஓரளவுக்கு ஒழுக்கமானவர்கள் நாம் தமிழர் தொண்டர்கள். இது நான் புரிஞ்சுக்கின்ற வரை. இதுக்காக நான் மற்ற கட்சியில் சொல்கிறேன், பொது இடங்களில் கூடுகைகளில் அவங்க நடந்துக்கிற விதம் அதை வச்சு ஓரளவுக்கு, அதாவது அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நான் போகலை. இப்போ யாராவது ஒருத்தருக்கு மேலே தனிப்பட்ட அக்யூசியேஷன் தான், அதுக்குள்ள நான் உங்களை போகல. பட் ஒரு கூட்டம் என்று வந்தால், ஒரு பொதுக்கூட்டம் என்று வந்தால், சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியுடைய அந்த நவம்பரில் இந்த கூட்டம் நடந்தது, மாவீரர் நாள் கூட்டம் நடந்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் கலைந்த உடனே அங்கே ஏதாவது குப்பையில் அதை அவங்க எல்லாருமே எடுத்து அப்புறப்படுத்திட்டு தான் போனாங்க. சரியா? நீங்கள் சமீபத்தில் விஜயோடைய கட்சியோட கூட்டம் பார்த்தோம், மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ குப்பை கூலமாக இருந்ததுன்ட்டு. இது விஜயோட கட்சி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமும் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அதில் ஒரு மாறுதலாக, ஒரு மாற்றத்தை தரும் வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள், தம்பிகள், தங்கைகள் அவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போது அவங்கள போய் நீ இது சொல்கிறன்னா யாராவது நம்புவாங்களா? இது அவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போராட்டங்கள்லையும் எதிர்ப்பு குரல்களையும் நசுக்க தான் பார்க்குறாங்க அரசாங்கம் அப்படிங்கிறது உங்களுடைய அது ஏன் அப்படின்றத என்னோட கேள்வி. அதாவது உன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே உனக்கு ஜால்ரா போடுகின்ற கட்சிகளாக இருக்கின்றன, யாருமே எதிர்த்து கேள்வியை கேட்பது கூட கிடையாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் மயில் இறகால் உத்தரம் கொடுப்பது போல அவர்கள் செய்கிறார்கள். அப்படின்ற நிலையில் எதிரணியில் நீயே சொல்கிற நமக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற அளவில் இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்தாலும் சரி, கூட்டமாக வந்தாலும் சரி, இப்படின்லாம் உதார விடுற. ஒன்றா வாருங்கள் அல்லது நீங்கள் எல்லாரும் கூட்டமாக வாருங்கள் அப்படின்னு ஸ்டாலின் உதார விட்டாரா இல்லையா? சரி, அப்போ 4 பெண்மணிகள் போயிட்டு பிரசுரம் கொடுத்தாங்கன்னாக்க ஏன் கைது பண்ணுற? அத்தனை கட்சிகளையும் ஒன்றா வாருங்கள் அல்லது கூட்டமாக வாருங்கள்னு சவால் விடக்கூடிய நீ 4-5 பெண்கள், விஜய் கட்சியை சேர்ந்து 4-5 பெண்கள் போயிட்டு அந்த பிரசுரம் கொடுத்தாங்கனாக்கா, அந்த லீஃப்லெட்டை கொண்டு போய் கொடுத்தாங்கனாக்கா, விஜயோட கடித நகலை கொடுத்தார்கள் என்றால் நீ கைது பண்ணுற. ஏன் பண்ணுற?
ஒன்றாக வாருங்கள், கூட்டமாக வாருங்கள்னு சொல்லக்கூடிய நீ, அதிமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு 30 பேர் போய் ஒரு தட்டியை தூக்கி பிடிச்சாங்கன்றதுக்காக அவங்க மேலே வந்து இவ்வளவு மோசமான வழக்குகளை போடுறியே, உண்மைக்கு புறம்பான வழக்குகளை போடுறியே, ஏன்? சீமான் அங்கே ஒரு 2 மணி நேரம் பேசிட்டாருனாக்கா உனக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை வரப்போகுது? சீமான் இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் காலங்காலமாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பொழுதெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்போ ஏற்பட போகுதா? அப்போ இங்கே உண்மை என்னன்னா, நீ பயந்து போயிருக்க. அப்போ நீ பயந்து போயிருக்கின்ற காரணத்தினால நீ காவல்துறையை நிர்பந்திக்கிற. இதுதான் நடக்குது. சரி, ஓகே. மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு.